இல்லை இது வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி தெரியல, அவரோட கதை அந்த படம் மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு அஃப்கோர்ஸ் மேடியோட கேரக்டர் பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அந்த கேரக்டர் வந்துட்டு அது திங்க் பண்ணுற இது இருந்துச்சா, பியாண்ட் த டைம் வந்து திங்க். சத்யராஜ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் துஷாரா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஒரு மாதவன் அப்படின்னு ஒரு ஆளுன்னு இல்லை, இந்த மூவியில் யாருடைய ரோலுமே வந்து இன்எஃபிஷியண்ட்டாகவே இருக்காது. இல்லை இது வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி தெரியல, அவரோட கதை அந்த படம் மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. அதில் உள்ள எல்லா கேரக்டருமே நல்லா தான் இருக்குது, எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே நடிக்கலை, எல்லாமே நடிக்கலை, எல்லாம் வாழ்ந்துருக்காங்க, அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க. மாதம் பிடிச்ச சீன்னா அது எல்லாமே பிடிச்ச சீன் தான். அதில் வந்து லாஸ்ட்டாக அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லுவார், நான் ஏன் இங்கே வரி கட்டலை அப்படின்றது. அது ரொம்ப கூஸ் பம்பாக இருந்தது, நல்லா அருமையாக இருந்தது. படம் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலி ஜிடி நாயுடுன்னு ஒன்னே டாக்குமெண்ட்ரி பயோகிராஃபின்றதுனால ஸ்லோவாக போகும்னு நினச்சேன். பட் ஆனால் படம் நல்லா ஸ்பீடாகவே மூவ் ஆச்சு. டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் அடுத்தடுத்து கதை என்னவோ அந்த கதைக்கு நோக்கி நகர்ந்துச்சு. எனக்கு அஃப்கோர்ஸ் மேடியோட கேரக்டர் பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அந்த கேரக்டர் வந்துட்டு அது திங்க் பண்ணுற இது இருந்துச்சா, பியாண்ட் த டைம் வந்து திங்க் பண்ணுது அந்த கேரக்டரு, ஜீனியரோட கேரக்டரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் வந்துட்டு இவரோட ஜெயராமனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் அந்த ரோல் அவர் எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலி. பட் ஆனால் அவர் அந்த ரோல் பண்ணுறது வந்துட்டு இதுவே தாண்டி அவர் ஒரு மேலே ஒரு இவர் ஃபஸ்ட்டே ஜிடி நாயுடுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்துருக்கலாமே, அந்த மாதிரி ஒரு தோணை வந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேடி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த ஜிடி நாயுடு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வெரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. நம்ம கோயம்புத்தூர், நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஹியூமன் எப்படி ஒரு மனுஷன் எப்படி வந்து ஜெர்மனி வரைக்கும் போய் அவார்டு வாங்கியிருக்காரு. சத்யராஜ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் துஷாரா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப லைக் நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தில் ஃபேவரட் சீன்னா லைக் அவர் லாஸ்ட்டில் எப்படி அவர் அசட்ஸ்லாம் எப்படி சேவ் பண்ணுறாரு. ஸோ நம்ம கடைசி வரைக்கும் எதுவும் முடியும் நம்ம அசட்ஸ் எப்படி சேவ் பண்ணுறாரு, அதான் லாஸ்ட் கிளைமேக்ஸ். இல்லை எல்லா படமும் நம்ம கமர்ஷியலாக பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடாது. இல்லை சில படத்தை டாக்குமெண்ட்ரியாக பார்க்கணும். ஆனால் இந்த படம் டாக்குமெண்ட்ரியாகவும் இருக்காது, அங்கங்கே உங்களுக்கு நல்ல என்டர்டெய்னிங்கான ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும். எனக்கு இது கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறத விட எனக்கு வந்து ஸ்டோரி தான் இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே வந்து எல்லா படமுமே கமர்ஷியலாக இந்த ஹீரோ பண்ணணும் அந்த ஹீரோ பண்ணணுன்றதை விட மேபி இந்த மூவியை வந்து ஒரு ஸ்டோரியாக பார்த்து இது பின்னாடி வந்து என்னென்ன நடந்திருக்கு, இதில் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சவுத் இந்தியாவில் இருந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கையை விட்டு போச்சு, எப்படி சில விஷயங்கள் டாடா மோட்டர்ஸ்க்கு போச்சு நமக்கு வராமல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க காட்டுறது வந்து மேபி இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது. பர்ஃபார்மன்ஸில் இந்த மூவியில் யாருமே குறைய வச்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு மாதவன் அப்படின்னு ஒரு ஆளுன்னு இல்லை, இந்த மூவியில் யாருடைய ரோலுமே வந்து இன்எஃபிஷியண்ட்டாகவே இருக்காது, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இது நல்லா இருங்க பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட பயோபிக்குங்க இது. அதாவது நல்ல ஆளுங்களோட ஹிஸ்ட்ரிஸ் வெளியே வராமல் மறைக்கப்படுதில்ல, அப்படி மறைக்கப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி இது. ஒரு படம் நல்லா இருந்தது. ஜிடி நாயுடுவை பற்றி இந்தியாவில் நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கோம். நம்ம இந்தியாவோட ஐன்ஸ்டைன்ற மாதிரி சொல்லலாம். நிறையா ஓவர் ரேட் பண்ணி சில விஷயங்கள் நிறையா வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இங்கே வந்து என்னென்னா ரியாலிட்டி வந்து நிறையா இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்தியாவில் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த படம் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் ஆல் ஓவர் வேர்ல்டு ரீச் ஆனோம், நிறைய பேருக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம இந்தியாவில் வாழ்ந்திருக்காருன்றதை நம்ம வந்து பார்க்குறதே பெரிய விஷயம். ஜிடி நாயுடு நல்லா தான் இருந்தது. ஸ்டோரியாக என்ன சொல்ல வராங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேஸ் ஸ்டோரியாக இருக்குது. ஒரு ஜிடி நாயுடு வந்து இவ்வளோ பெரிய ஆளான்னா அவரோட தனித்துவம் தெரிய வருது. ப்ரோ எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. மாதவன் ஆக்டிங்கு, சத்யராஜ் ஆக்டிங்கு எல்லாமே நல்லா பண்ணிடுறாங்க ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ ஜிடி நாயுடு பயோபிக் தான் ப்ரோ. ப்ரோ டாக்குமெண்ட்ரின்னு சொல்ல முடியாது, கமர்ஷியல்னு சொல்ல முடியாது. அவர் என்னென்ன பண்ணாரோ அதை அப்படியே காமிச்சிருக்கிறாங்க, எந்த சீனும் அடிஷனல் எதுவுமே இல்லாமல் அப்படியே காமிச்சிருக்கிறாங்க.